இன்னைக்கு நாம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த லவ் இன் தி டெசர்ட் அப்படின்ற புத்தம் புது சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் டெசர்ட் லவ் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல பைசா இளவரசி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்களா. உடனே மெய்ட் கேட்பாங்க, ஏன் மேடம் உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா ஏன் மேடம் போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. எனக்கு என்னம்மா பண்றது, வேற வழி இல்லை, நான் குளிச்சுட்டு கிளம்புறேன், ஏன்னா நம்ம ராஜி உத்தரவு மீறணும் அப்படின்னா நமக்கு மரணம் தான் கிடைக்கும், அதனால வேற வழி இல்லாம கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க குளிச்சு ரெடியாக போவாங்க. இந்த சைடு குவாச்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து அவனுக்கு மைண்ட் அப்செட் ஆயிருக்கும். அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு போவான். அங்க போனோம்னா அவனோட டீம் ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வழி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னாச்சு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா, மேப் உருவாக்கி இல்லாமான்னு கேட்கும்போது நாங்க எல்லாமே பார்த்துட்டோம் சார், இன்னைக்கு நைட்டுக்குள்ள கண்டிப்பா இதுக்குரிய மேப் எல்லாம் கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப சாச்சு பார்த்துட்டு கேட்பான், ஏன் சார் ரொம்ப நீங்க அப்செட்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து காட்சி கிளம்பி போயிடுவான். இங்க நாஷன் ரூமுக்கு வெளியில ஜிஐ இளவரசியும் சரி பைசா இளவரசியும் சரி ரெண்டு பேரும் கிளம்பி போய் அவங்க ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. அடுத்து ரெண்டு பேருமே உள்ள கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிருவாங்க. போறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒருத்தர் மறைச்சு பார்த்துட்டு உள்ள போவாங்க. உள்ள போனோடனே நாசன் வருவான். அவனும் ரெடியா தான் இருப்பான் போல இருக்கு. கிளம்பி வருவான். ஜியா இளவரசியும் பாப்பான், பைசா இளவரசியும் பாப்பான். ஜியா இளவரசி கிட்ட போய் கை நீட்டுவானா. ஜியா இளவரசி உடனே நாசன் பக்கத்துல போய் நின்னுக்குவாங்க. ஆனா பைசா இளவரசி நகராம அங்கனே நிப்பாங்களா. ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். இல்ல எனக்கு கொஞ்சம் எனக்கு உடம்பு முடியல, அதனால நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவனும் ரொம்ப கிட்ட க்ளோஸா வருவான். பைசா இளவரசி என்னடா பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருப்பாங்களா. கிட்ட வந்தனே அப்படியே திரும்பி ஜியா இளவரசியை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருவான். அடுத்து பைசா இளவரசி பார்ப்பாங்க. இந்த ரூம்ல ஒரு இடத்துல வந்து ஸ்டடி பண்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், படிக்கிறதுக்குன்னு. அந்த இடம் ரொம்ப பார்க்க அமைதியா இருக்குமா. நேரம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துக்கு மேல வந்து இந்த டெசர்ட் பாலைவனத்தோட புத்தகம் இருக்குல்ல, அதோட இன்னொரு வால்யூம் இருக்கும். அந்த புக்கை பார்த்தோன்னே உங்களுக்கு ஹாப்பி ஆயிரும். அதை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்க ஜியா இளவரசி கூட ஒன்னா இருக்கிறவ இதை நோட் பண்ணுவான். என்ன கொஞ்சம் கூட அப்செட் ஆகாம புக் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜியா இளவரசி அப்படியே விட்டுட்டு வந்து அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பான். அப்பதான் பாப்பாங்க நாசின் வந்து இங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ராஜா கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி பாப்பாங்களா. இல்ல அந்த புக்கு கொடு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. புக்கை வாங்கி பார்த்துட்டு, பரவாயில்லையே நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணா இருக்க, நான் பார்த்ததுலேயே ஃபர்ஸ்ட் பொண்ணு நீ தான், இந்த புக்கை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ற பொண்ணு, ஏன் உனக்கு அவ்வளவு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்பான். ஆமா எனக்கு இந்த புக்குனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஆனா என்ன உட்கார பேசல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரினோடனே அவங்க உட்கார தயங்கிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல இதுக்கு முன்னாடி எப்படி கம்ஃபர்டபுளா உட்காந்து படிச்சா அதே மாதிரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பக்கத்துல உட்காந்து இருப்பான். இந்த புக்கை ரொம்ப நேரமா நீ படிச்சுட்டு இருக்கீல, எந்த அளவுக்கு படிச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. நான் அதுல வந்து மொத்தம் 6வது சாப்டர் வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா, இந்த புக்லயே மொத்தமே 18 சாப்டர் தான் இருக்குது, இதுல 6 வரைக்கும் படிச்சிருக்கேன்னா 3ல் 1 பங்கு படிச்சிட்டேன்னு அர்த்தம். சரி இப்ப நான் என்ன பண்ணலாம், என்னை கேட்காம என்கிட்ட இருந்து புக் எடுத்து படிச்சிருக்கேன், உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். வேணா ஒண்ணு பண்றேன், நான் உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறேன், நீ ஆன்சர் கரெக்டா சொன்ன அப்படின்னா உனக்கு பனிஷ்மெண்ட் பண்ணல, அப்படி இல்லைன்னா பனிஷ்மெண்ட் பண்றேன், என்ன ஒத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல நான் கொஸ்டின்னா கேட்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னா அப்போ பனிஷ்மெண்ட் ஒத்துக்க போறியா, கெஞ்சி என்கிட்ட வேணா மடிப்பு கேட்கறியா அப்படின்ற மாதிரி கேட்பா. இல்ல நீங்க கொஸ்டினே கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே அவன் வந்து கேட்பான், இந்த புக்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 3வது லைன்ல என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. உடனே அந்த பொண்ணு சொல்ல கொஞ்சம் கூட யோசிக்காம ஃபர்ஸ்ட் அதுல வந்து மலைப்பகுதிகளை பத்தி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி 2வது சாப்டர்ல 3வது லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. மணல் கிணறுகள் எங்கெங்க அமைஞ்சிருக்குன்றத அதை சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப 6வது சாப்டர்ல 18வது லைன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. நான் இன்னும் அந்த 6வது சாப்டர் படிக்கலையே, 5 வரைக்கும் தானே படிச்சிருக்கேன்னு சொன்னேன், 6வது சாப்டர்ல இன்னும் அது வரைக்கும் நான் படிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்லையே உனக்கு ரொம்ப அறிவு ஆற்றல் அதிகமா தான் இருக்கு, உன்னோட போட்டோகிராபிக் மெமரி போல அப்படின்ற மாதிரி பேசுவான். போட்டோகிராபிக் மெமரி அப்படின்னா என்னன்னா மொட்டை மனப்பாடம் பண்ணுவாங்களா, ஜஸ்ட் புக்ல பார்த்தோம் அப்படின்னா பேஜ் டு பேஜ் அட்டை டு அட்டை இந்த மாதிரி இத்தனை லைன் இத்தனை இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மெமரிஸ் தான் போட்டோகிராபிக் மெமரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு போல இருக்கு உனக்கு வந்து நீ வந்து ரொம்ப அதிசயமான பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு இருப்பான். உடனே பைசா இளவரசி சொல்லுவாங்க, நீங்க தான் ராஜா பெஸ்ட், ஏன்னா நீங்க புக்கை பார்க்காம என்கிட்ட கொஸ்டின் கேட்டு அதுக்கான ஆன்சர் வந்து நான் கரெக்டா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு இந்த புக்கை வந்து ஸ்டடி பண்ணிருப்பீங்க, நீங்க தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்னு அவன் கேட்பான், பரவாயில்லையே நீ வந்து ஒன்னு என்கிட்ட ரொம்ப கிட்ட க்ளோஸா வர ட்ரை பண்றேன், பட் நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு வரும்போது பின்னாடி போயிடுறேன், இன்டெலிஜென்ட்டாவும் நடந்துக்கிறேன்,
ஆனால் ரொம்ப கொஞ்சம் முட்டாள் மாதிரி நடந்துக்கிறேன். என்கிட்ட அவ்வளோ ஏன் உனக்கு பயம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. உன்னை இந்த பொண்ணு எதுவும் பேசாம இருக்கும்ல, உன்னை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பானா. ருத்ரனே பார்த்து பயப்பட மாட்டேன்ற, ருத்ரன்ட்டு தப்பிச்சு வந்துட்டேன், ஆனா என்னைய பார்த்து ஏன் பயப்படுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அப்ப பைசாலிவர்சி சொல்லுவாங்க, ருத்ரன் அப்படின்றவன் பாலைவனத்தோட கொள்ளைக்காரன். அவன் வந்து எங்களை வந்து கொள்ளையடிச்சிட்டான் அப்படின்னா எங்களுக்கு வேற வழி இல்லை, நாங்க மாட்டிக்கிட்டோம். மிஞ்சி போனா அவங்கள்ட்ட இருந்து எங்க உயிர் மட்டும்தான் போகும், என் நாடு என்னாச்சும் வந்து தப்பிச்சிடும். ஆனா உங்களை நாங்க பகைச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்க உயிர் போறது மட்டும் இல்லாம இங்க என்னாச்சுக்கு வேற வழியே இல்லை, இங்க என்னாச்சும் நாடே வந்து பழி ஆயிடும். அதனாலதான் உங்ககிட்ட நான் கேர்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவ விட்டுருவானா. இதெல்லாம் வந்து அந்த ஜியா பொண்ணு பார்த்துட்டு தானே இருக்கும், என்ன நம்மள விட்டுட்டு அங்க போயிட்டான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ராஜா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை தனியா விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு வந்து ரொம்ப கொஞ்சம் கூப்பிட்டு இருக்கோமா. உடனே பைசாலிவர்சி பார்ப்பாங்க, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க ராஜா, பேசாம என்னோட ரூமுக்கு போறதுக்கு அலோவ் பண்ணீங்கன்னா நான் கிளம்பி போவேன் அப்படின்ற மாதிரி கேட்கும். சரி ஓகே நீ கிளம்பி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிஆர்எஸ் கிட்ட போயிடுவான். இந்த சைடுக்கு வாட்சி என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா ரூம்ல வந்து குடிச்சிட்டு உட்காந்துருப்பானா. அப்பன்னு பார்த்து சாச்சு வருவான். நைட்டு ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் தூங்கலாமான்னு கேட்கலான்றதுக்காக வருவான். வந்து நைட்டு ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்லுவானா. லேட் ஆச்சுன்னா என்ன மேப்பை முடிச்சிங்களா இல்லையா, ஃபர்ஸ்ட் மேப்பை முடிச்சுட்டு வந்து பேசுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நைட்டுக்குள்ள நாங்க முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போவானா. போகும்போது சாட்சி முடங்கிட்டே போவான். எங்க இருக்கு கடப்பு இங்க காட்டுறாரு அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருப்பான். இந்த குவாச்சி என்னடா குடிச்சாலும் போதை ஏற மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கடுப்புல வந்து உட்காந்துட்டு இருப்பான். அடுத்து இங்க ருத்ரனோட கேங்க தான் காட்டுறாங்க. ருத்ரன் என்ன பண்ணிருப்பா அப்படின்னா இந்த டாங் அப்படின்றவன் தானே பைசாலிவர்சி கூடயும் குவாச்சி கூடயும் சேர்ந்து அவங்க கேங் வந்து அழிக்கிறது ஹெல்ப் பண்ணிருப்பான். இந்த டாங் அப்படின்றவனோட குவார்டர்ஸ்க்கு வந்து போய் அவங்க ஆளுகள்லாம் புடிச்சு வச்சுட்டு இருப்பான். அப்ப தன்னோட ஆளுகள்கிட்ட கேட்பான், ஏன்னாச்சும் இன்னும் அவ வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்ச நேரத்துல வந்துருவான் பாஸ் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கையா என்ன பண்ணுவா அப்படின்னா சிக்கன் சுட்டுட்டு இருப்பாளா. சுட்ட வந்து ருத்ரன் கிட்ட கொடுத்துருந்தா அதை சாப்பிட பாரு, உங்க ஆளுகளுக்குன்னா உன்னை எப்படி பாத்துக்கிறதுன்னு தெரியல, நான் தான் நீ பத்திரமா பாத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பா. ஆனா இவன் வந்து சாப்பிடாம என்ன பண்ணிடுவான்னா தட்டி விட்டுருவா. அவனே கையா வந்து திட்டுவா, நீ என்ன உனக்கு சாப்பாடு எப்படி மதிக்கன்னு கூட தெரியல, எப்படி வேஸ்ட் பண்றப்பாரு அப்படின்ற மாதிரி திட்டுட்டு இருப்பாளாம். அவ திருப்பி இங்க இப்ப என்னாச்சு அவன் வந்துட்டான்னு கேட்கும்போது வர நேரம் தான் சொல்லிட்டு எல்லாரும் போய் பதுங்கி ஒளிஞ்சிருப்பாங்க. அந்த தாங் அப்படின்றவன் இப்பதான் வேற யார்ட்டையும் கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டு இருப்பான் போல இருக்கு. இவன் வந்துட்டு இருக்கும்போது ருத்ரன் போய் முன்னாடி நிப்பானா. அவன் பயந்துட்டு இருப்பான். இவன் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவான் அப்படின்னா அவங்க ஆளுகளை வச்சு அட்டாக் பண்ணி அவங்க எல்லாரையும் கைது பண்ணிடுவான். உடனே வந்து அந்த தாங் சொல்லுவான், என்னை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஒண்ணு பண்ணலாம், நான் வேணா ஒண்ணு சொல்றேன், 5 என்றதுக்குள்ளே நீங்க இருந்து போனீங்கன்னா நான் உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நீ என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்புவானா. ருத்ரன் ஒண்ணு என்னமா 1 3 5 அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் நிப்பானா. என்ன நீ இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு இப்படிதான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பான். என்ன தயவுசெய்து என்ன உயிரோட விட்டுரு, என்னோட உயிரோட விட்டுரு அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருப்பானா. இப்ப என்ன உனக்கு உயிரோட விடணுமா அப்படின்ற மாதிரி கேட்பான். ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அங்க அவங்க ஆளுகளை கட்டி போட்டு வச்சிருப்பானு அவங்ககிட்ட ருத்ரன் கேட்பான், அவங்க எல்லாருக்கும் உயிரோட போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எல்லாரும் ஆமான்னு சொல்லுவோம். இந்த டாங் வேற சொல்லுவான், நீடன் போடுங்க அப்பதான் அவன் விடுவா அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் மொட்டிக்கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. அப்ப வந்து சொல்லுவான், சரி உங்களுக்குன்னா உயிரோட போகணும்னு ஆசை, வேணா ஒண்ணு பண்ணலாம், எனக்கு வந்து அவ்வளவு நல்ல மனசுனா கிடையாது, நான் உங்கள 10 பேரை மட்டும் உயிரோட வர்றேன் சரியா, ஆனா லாஸ்டா யாரும் வந்து உயிரோட இருக்கீங்களோ அவங்கதான் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். 10 பேருன்றப்ப இந்த தாங் வந்து இனி பார்ப்பான். மொத்தம் இனி பார்க்கும்போது அவனோட சேர்ந்து 11 பேர் இருப்பாங்க. உடனே ஒருத்தனை பக்கத்துல கூப்பிடுவான். கூப்பிட்டா என்ன பண்ணுவான்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான் அந்த தாங், அவனை வந்து கொண்டு போட்டுருவான். இதை பார்த்துட்டு ருத்தன் சிரிச்சிட்டு சொல்லுவான், பாத்தீங்களா இதுதான் உங்களோட பாஸ், எப்படி அவன் உயிரை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக உங்களை ஒருத்தனே கொண்டுட்டான் பாருங்க யோசிக்காம. இவனுக்கு இல்லையா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமா கொள்ளைக்காரங்கன்னா எப்படி இருக்கணும்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இங்க அவன் அமைதியா இருப்பாங்களா, ஏன் தெரியாதா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா தாங்க வந்து கொன்றுவான். கொன்னு முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க கொலைக்காரன்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பானா. அவங்க அமைதியா இருப்பாங்களா. உடனே தன்னோட ஆள்கிட்ட கேட்பாங்க, கொலைக்காரன்னா எப்படிடா இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது கொலைக்காரங்க அப்படின்றவங்க ஒருத்தவங்க எந்த விஷயத்துல விட்டு கொடுக்க கூடாது, தன்னோட சொந்த இனத்துல இருக்கவங்க சொந்த கேங்ல இருக்கவங்கள இக்காரணத்தை கொண்டு கொல்லக்கூடாது, கஷ்டப்படுறவங்கள்ட்ட இருந்து எப்பயுமே திருடக்கூடாது, இதான் உண்மையா கொலைக்காரங்க பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நாங்க வந்து பாலைவன கொலையர்களா இருந்தாலுமே நாங்க வந்து எப்பயுமே வந்து அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டோம். இப்ப நீங்க சொல்லுங்க நீங்க வந்து எங்க கூட சேர விருப்பமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா நாங்க உங்க கூட சேர்ந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்ப இனிமேல வந்து இவங்க எல்லாருமே நம்ம டீம் உள்ள எடுத்துக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி ருத்ரன் சொல்லிடுவான். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா டீம்ல எல்லாம் சேர்த்துட்டாங்க. நைட்டு ஃபுல்லா என்னன்னா விருந்து ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. ஃபுல்லா
ஆடெல்லாம் முழு ஆடெல்லாம் சமைச்சு வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கயா பொண்ணுகிட்ட வந்து ருத்ரன் கேட்பான், ஏன்னா பயந்துட்டியா அதெல்லாம் பார்த்து அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல பயப்படனா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இந்த ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் பிடிக்கல அப்படின்ற கேட்கும்போது ஆமா எனக்கு இந்த இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கயா பொண்ணு சொல்லுமா. இங்க பாரு எங்களோட வாழ்க்கையே இப்படிதான் இருக்கும், உனக்கு பிடிக்கலன்னு இங்க இந்த ஆரமா கிளம்பிக்கோ, உன எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது போடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நான் இங்கிருந்து போனேன் அப்படின்னா நீ என் கூடயே வந்துருவியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. நான் ஏன் உன் கூட வரணும், நானும் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி நான் வந்து போவேன்னு சொல்றேன், நானும் போக மாட்டேன், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து கயா பொண்ணு கேட்க, உனக்கு தான் டெட் ஜோனே இல்லையே, அந்த இடத்த தான் அழிச்சிட்டாங்களே, இனி நீ எங்க தான் போய் இருக்க போற, தனியா தானே சுத்துவ, என் கூட பேசாம வந்துட வேண்டியதானே, ரொம்ப சேர்ந்து இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கும். இவ உடனே முறைச்சு பாப்பானா, நீ என்ன நினைக்கிற, இவங்க எல்லாம் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறியா, வீடு கூட இல்லாத இடத்துக்கு உன்னை எப்படா ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க கேட்டுட்டு இருப்பாங்களா. உடனே ருத்ரன் சொல்லுவான், நீ வேணா அவங்கள்ட்ட கேட்டு பாரு என் கூட ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்களா இல்லையான்னு, அவங்களே பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே கயா பொண்ணு பார்க்கும்போது சொல்லிட்டு குடிச்சுட்டே இருப்பானா, குடிக்காதடா வைடா, எப்ப பாரு நான் பதில் கேட்டா மட்டும் சொல்ல மாட்டேன்ற, மத்தவங்க கூட்ட மட்டும் பேசிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பக்கத்துல வந்து மடியில உட்காந்துட்டு அப்படியே போதையில வாங்கிருமா. டே ருத்ரா ஏன்டா என் பேசி கேட்க மாட்டேன்னு புலம்பிட்டே இருக்குமா. பைத்தியக்காரி குடிக்க முடியலன்னா ஏண்டி இவ்வளவு குடிச்சு உயிரை வாங்குற அப்படின்ற மாதிரி இவன் புலம்பிட்டு இருப்பான். இந்த பைத்தியத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறேனோ அப்படின்ற மாதிரி இவன் பாத்துட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையை தான் காட்டுவாங்க. அடுத்த நாள் காலை முடிஞ்சோடனே வந்து ருத்ரன் ஃபர்ஸ்ட் எழுந்திருவான். எழுந்தோடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா புதுசா கேங் ஆளுகளை சேர்த்திருப்பானு அவங்கள்ட்ட சொல்லுவான், இந்தாங்க இதுல கொஞ்சம் காசு இருக்கு, இதை எடுத்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா மாசியாவை போய் நோட் பண்ணுங்க, அந்த மாசியால எங்கெங்க அட்டாக் பண்ற இடம் இருக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிவிடுவாங்க. உடனே உன்னோட பழைய கேங் ஆளுங்க கேட்பாங்க, ஏன் பாஸ் மாசியா போய் பார்க்க சொல்றீங்க, புதுசா ஒரு லீடர் உருவாகி இருக்கா அப்படின்னா அந்த வந்து அந்த அளவுக்கு நல்லவே கிடையாது இல்ல, நம்ம ஈஸியா கைப்பற்றலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது, கேர்ஃபுல்லா தான் இருக்கணும், அதனால அவங்களுக்கு மேப் கொடுத்து விட்டுருக்கேன், அவங்க பத்திரமா பாத்துக்குவாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா எப்பயும் போலதான் நம்ம ஆளுகளை கூப்பிட்டுட்டு என் கூட யூன்பேக்கு வாங்க, நமக்கு இன்பேல முடிக்க வேண்டிய கணக்கு வந்து ஒண்ணு பழசு இருக்குல்ல, அதை போய் நம்ம முடிச்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்க பாஸ் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து பக்கத்துல இருக்க ஒருத்தன் கேட்பானா, அந்த பொண்ணு என்ன பாஸ் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பானா. இங்கிட்ட நிறைய வந்து காசெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருப்பான். நான் உடனே நிறைய பாப்பான், என்ன பாஸ் பாக்குறீங்கன்னு கேட்கும்போது இந்த காசை குடுறான்னு கேட்பான். பாஸ் என்னோடது அப்படின்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவானா. குடுறா முதல்ல அப்படின்ற மாதிரி பிடிங்கிட்டு அங்க கொண்டு போய் வந்து ருத்ரன் வச்சிருவானா. இதை நிறைய பார்த்துட்டு சொல்லுவான், திருப்பி என் காசை பிடிங்கி கொடுத்துட்டாரா, இவர் எப்பயுமே இப்படிதான் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு இருப்பான். ஆனா ருத்ரன் என்ன பண்ணுவானா, காசு கொண்டு போய் அவகிட்ட வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புவானா. கிளம்பும்போது வந்து கயா பொண்ணை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் அங்க இருந்து கிளம்பி போவான். அடுத்து ரொம்ப நேரம் கழிச்சுதான் காட்டுவாங்க. இந்த கயா பொண்ணு அப்பதான் தூங்கி எந்திரிக்கும் போல இருக்கு. எந்திரிக்கும் போதே புலம்பிட்டே எந்திரிக்கும். டே ருத்ரா எங்கடா போன அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே எந்திரிக்குமா. பக்கத்துல போனா ருத்ரான்னு காட்டான். என்ன நீங்க எங்க போயிட்டு அந்த காட்டான்னு தெரியவே இல்லையே, நீ எழுப்பி விடுறானே, எழுப்பாம ஊர் சுத்த போயிட்டான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் பாப்பாங்க, ஓ சுத்தம் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்களா. அட பாவி நீ விட்டுட்டு எஸ் ஆயிட்டியாடா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கடுப்புல பாத்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி வந்து பணம் மூட்டை இருக்குமா, அதை ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. என்னதுன்னு பார்க்கும்போது ஃபுல்லா நகைகள் இதெல்லாம் இருக்குமா. இந்த பைத்தியக்காரன் என்ன நினைச்சிட்டு திரியறான்னு தெரியல, இந்த காசாடா எனக்கு வேணும், எனக்கு நீதான் வேணும், இரு உன்னை வந்து பின்னாடியே வந்து வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த திங்ஸையும் தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்து இங்க அரண்மனையில தான் கட்டுவாங்க. ஜியா இளவரசி வந்து அவங்க ரூம்ல நின்றுட்டு இருப்பாங்களா. இந்த ஜியா இளவரசிக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த அரண்மனையை கொடுத்துருவாங்க. யூஃபோ அப்படின்றதான கேட்டிருப்பாங்க, ராஜா ரூமுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறது. அந்த இதே கிடைச்சிருக்கும். அங்க வந்து அவங்க மெய்ட் கூட இருந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பாங்களா. நான் இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமா இளவரசி ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க மெய்ட் சொல்லுவாங்களா. அதுவா ஒருவேளை நேற்று நைட் நான் தூங்காம இருப்பேன் போல அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு வெக்கப்பட்டு பைத்திய மாதிரி சிரிச்சிட்டு இருக்கும். ஆமா இளவரசி நீங்க தான் பெஸ்ட், இந்த அரண்மனை ஃபுல்லா என்ன காசி போயிட்டு இருக்கு தெரியுமா. நேற்று ராஜா 2 பேரை கூப்பிட்டாங்களாம், ஜியா இளவரசி பைசா இளவரசி. ஆனா 2 பேர்ல இருந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் ராஜா வந்து ஃபேவரட்டா இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க தான் பெஸ்ட்னு தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்களா. இவங்க அப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள ரிவார்டு வருது அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்கும். ராஜாவோட இணைச்சு தான் கொண்டுட்டு வருவான். நிறைய கிஃப்ட்ஸ் கொண்டுட்டு வந்திருப்பான். அதை கொடுத்துட்டு ராஜா வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு, அதனால உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுப்பான். உடனே வந்து ரொம்ப க்ளோஸ் அப்ல போய் சொல்லுவான், ராஜா வந்து உங்களால ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா ஃபீல் பண்ணேன்னு சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லுவோம். உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ப்ரெசென்ட்டையும் வாங்கி வச்சுட்டு தான் அவர் கொஞ்சம் கிஃப்ட் கொண்டு வந்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த எனச்சுக்கு என்னன்னா முத்து மாலைனா கொடுப்பாங்க. நான் அப்புறம் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கிளம்பி போயிருவான். இங்க பைசா இளவரசியோட ரூம்ல தான் காட்டுவாங்க. பைசா இளவரசி என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயும் போல மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து மெய்டும் சரி அவனும் சரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ கேளு நான் கேளுன்னு, நான் எப்படி கேட்கறது அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்களா. இந்த கான்வர்சேஷன் பைசா இளவரசியோட காதுல விழுந்துரும். என்ன இப்போ உங்களுக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நல்லா இருந்தா சரிதான் இளவரசி அப்படின்ற மாதிரி அந்த லியான் பேசிட்டு இருப்பான்.
இருப்பானா. இங்க பார்த்து பேசுங்க, எது பேசினாலா இருந்தாலும் நீங்க வந்து எது பேசினாலும் யூஸ்ஃபுல்லா பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மெய்ட் பொண்ணு சொல்லும், இல்ல ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு, 2 இளவரசிகள் போனாங்க, ஒருத்தவங்க தான் ஃபேவரட்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ரூமர்ஸ் போனா நல்லது இல்லையே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அதை பத்தினா நீ எதுக்கும் ஃபீல் பண்ற, அதை பத்தினா நீ ஃபீல் பண்ணாத, நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் பார்த்துதான் இருக்கணும். ஏற்கனவே ராஜாவுக்கு வேற சந்தேகம் நம்ம மேல, எப்படி ருத்ரன் தப்பிச்சு வந்து கேட்டுட்டு இருக்காரு, அதனால நம்மள வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் பண்ணுவாரு, எப்படி நம்ம பாலைவனம் ஃபுல்லா வந்தோம்னு சொல்லிட்டு நம்மளோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தெளிவா இருக்கணும், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்க இளவரசின்னு சொல்லுவாங்களா, காசிப் பாயசோட பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி நல்லா வார்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி வார்ன் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ராஜா வராரு அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேட்கும். ராஜா உடனே உள்ள வருவாரு. உள்ள வந்தோடனே இளவரசி வந்து வணக்கம் சொல்லுவாங்களா, பரவாயில்ல உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னா, அந்த பாலைவனத்தோட புத்தகம் இருக்குல்ல, அந்த புத்தகம் தான் கொண்டுட்டு வந்திருக்காரு. இப்ப அவர் கொண்டுட்டு வந்து வச்சிருக்க வால்யூம் என்னன்னா டியூன் வால்யூம் சொல்லுவாங்க. ஏற்கனவே பைசா இளவரசி வந்து பாலைவனத்தோட புத்தகத்தோட ஒரு வால்யூம் வச்சிருப்பாங்க, அதை வந்து ராஜாவுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வால்யூம் பேரு ஹெர்ப் வால்யூம், அதாவது மூலிகைகள் பத்தி எழுதியிருக்க புக்கு தான் அந்த இது. இப்ப வந்து இவர் கொண்டுட்டு வந்து கொடுத்திருக்கிறது டூன் வால்யூம் அப்படின்னா குண்டுகள், மணற்குண்டுகள் பாலைவனத்தில் எங்கெங்க இருக்கும் அப்படின்றத இருக்கதான் அந்த இது. அந்த புக் கொண்டு வந்து கொடுத்திருப்பாரு. கேப்பாரு, இந்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்லையே, நீ வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவேன் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே மெய்ட்ஸ் எல்லாரும் நீங்க வெளியில போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. சரி நீங்க உட்காரு, எனக்கு வந்து ரீட் பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சத்தமா ரீட் பண்ணுன்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு லீட் பண்ணும். அரசர் அப்படின்றவர் எப்பயுமே வந்து அரசரா தான் இருக்க முடியாது, அரசர் அப்படின்றது எப்பயுமே அரசர் தான், ஆனா சாம்ராட்டா மாற முடியாது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். ஆமா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு அர்த்தம் வந்து டாமினேஷன் தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கான தெளிவான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லும்போது முழு அதிகாரத்தை செலுத்துறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு டீட்டெயிலா அவனால எக்ஸ்பிளனேஷன் சொல்ல முடியுமா, இந்த வரைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. பாலைவனம் அப்படின்றது ராஜா நான் ரொம்ப பெருசா இருக்கு, என்னதான் பாலைவனத்தை பூரா ஒருத்தரால் கைப்பற்ற முடியும், அப்படி கைப்பற்றினா கூட மக்களை வந்து ஒழுங்கு ஆட்சி பண்ண முடியாது, ஜஸ்ட் ஜெயிக்க தான் முடியுமே தவிர அவங்கள வந்து ஆட்சி அதிகாரத்தை செலுத்த முடியாது. ஒருத்தன் பாலைவனத்தை எப்ப முழுசா ஒன்றிணைக்கிறானோ அவன் தான் சாம்ராட்டன் அழைக்கப்படுவா, அந்த சாம்ராட் வந்து மக்களோட மனசுல நிரந்தர இடம் பிடிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற, நான் ராஜாவா இருப்பேன்னு நினைக்கிறியா, சாம்ராட்டா இருப்பியான்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி இவன் கேட்பான். எனக்கு தெரியாது ராஜா, நீங்க ஆல்ரெடி வந்து முடிவு பண்ணியிருப்பீங்க, நீங்க இந்த பாலைவனத்தை கைப்பற்றணும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ல, தெரிஞ்சுட்டு என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்ல, உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து பாலைவனம் அப்படின்றது நிலையான பிளேஸ் கிடையாது, இங்க ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, ஈஸியா வந்து சாம்ராட்னா ஆக முடியாது, அது ரொம்ப கஷ்டம்தான், ஒவ்வொன்றையும் நம்ம சால்வ் பண்ண நிறைய வந்து கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்து நாசன் சொல்லுவான், பரவாயில்லையே ரொம்ப இன்டெலிஜென்ட்டா தான் இருக்க, இந்த புக்கு ஏன்னா யாரு எழுதுனாங்க தெரியுமா, இந்த நாட்டோட லேட் ராஜா தான் எழுதினாரு. அவர் எழுதும் போது எப்படி எழுதுறான்னு நினைக்கிறேன், பாலைவனத்தை ஃபுல்லா ரொம்ப வருஷமா சுத்தி வந்து நிறைய டீட்டெயில் கலெக்ட் பண்ணி முடிச்சுதான் அந்த அவ்வளவு டீட்டெயில் அவர் எழுதியிருக்காரு. ஆனா நீ இந்த ஜஸ்ட் 2 வரி பறிச்சு அந்த அர்த்தத்தை சொல்லிட்டேன், பரவாயில்ல நீ ரொம்ப நல்லா இன்டெலிஜென்ட்டா தான் இருக்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் எனக்கு சந்தோஷம் ராஜா அப்படின்ற மாதிரி அங்க பேசிட்டு இருப்பாங்களாம். சரி நான் ரொம்ப நேரம் இங்க வந்துட்டேன், நீ என்ன பண்றது நல்லா படி, இன்னொரு நாள் வந்து நான் பேசிக்கிறேன், அப்ப நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்க ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போவான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த பைசா இளவரசி சொல்லி பார்ப்பாங்க, பரவாயில்ல நீ ரொம்ப நல்ல ஆம்பிஷனோட தான் இருக்க, பாலைவனத்தையும் கைப்பற்றணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் தான் வேணும், என்னோட அம்மா அப்பாவோட சாவுக்கு நான் பழி வாங்குறதுக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இந்த சைடு குவாச்சியோட இடத்துலதான் கட்டுவாங்க. குவாச்சி கிட்ட வந்து அவன் சர்வெண்ட் வந்து சொல்லுவான், மேப் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம் நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவனே பார்த்துட்டு சரி சாச்சும் நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானா. 2 நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் பாஸ், என்ன சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்பான். என்னடா நியூஸ் சொல்லும் போது ஒரு குட் நியூஸ் இருக்கு, என்னோட பேட் நியூஸ் இருக்கு, எதை சொல்லன்னு கேட்பாங்களா. உடனே குவாச்சி இருக்க கடப்புல முறைச்சிட்டு இருப்பானா. சரி நான் உனக்கு சொல்றேன், வேணாம் ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் சொல்லவா, இது நாசன் இருக்கானே அவன் வந்து பைசா இளவரசி கூப்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதான் எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஓ உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பானா. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா, என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது ஆனா பைசா இளவரசியை வந்து அங்க போயிருக்காங்க, பட் நடுராத்திரி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்களா, போய் கொஞ்ச நேரத்திலேயே இந்த நியூஸ் தான் கேள்விப்பட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனேதான் பையன் முதல் பல்பே எரியும், சிரிச்சிட்டு இருப்பானா. உடனே சொல்லுவாங்க இன்னொரு நியூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏன்னா இன்னொரு நியூஸ் சொல்லும்போது ரொம்ப கெட்ட செய்தி தான், ராகவ் வந்து நம்ம ஆளுக்கு வந்து ஃபுல்லா தேடி பார்த்துட்டாங்க, ஆனா கோட்டைக்குள்ள ராகவ் வந்து எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்றதே நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவனை கொண்டிருப்பானா நாசன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கொலை பண்ண மாட்டான். ஏன்னா நாசனுக்கு வந்து ராகு கிட்ட இருந்து நிறைய ஒரு முக்கியமான பொருள் வந்து தேவைப்படுது, அது கிடைக்கிற வரைக்கும் ராகு வந்து கொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னும் நல்லா டீப்பா தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க கிளம்பி போயிருவான். அடுத்து பைசா இளவரசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புக் ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. புக் ரீட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டியூன் வால்யூம் இருக்குல்ல அதை ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க அம்மா சொன்ன பிளாஷ்பேக் வந்து ஞாபகம் வரும். அவங்க வந்து அவங்க அம்மா உயிரோட இருக்கும்போது அரண்மனையில இருப்பாங்கல்ல, அப்ப அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, இந்த புக் அப்படின்றது உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்கப்பா, இந்த புக் என்ன தெரியுமா, பாலைவனத்தோட புத்தகத்துல ஒரு ஒன் ஆஃப் த புக் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த பாலைவனத்தோட புத்தகம் அப்படின்றது ஒரு 5 வால்யூம் இருக்கான். இதுல நம்ம கிட்ட இருக்க இந்த ஹெர்ப் வால்யூம் தவிர இன்னும் 4 இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது மூலமா என்னமா யூஸ்ன்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஹெர்ப் வால்யூம்ல என்ன இருக்கு அப்படின்னா மூலிகைகள் பற்றி தகவல்கள் இருக்கு. நம்ம பாலைவனத்துல என்னென்ன மூலிகைகள் வளரும், எப்படி வளரும் அப்படின்றத பத்தி இருக்குது. இந்த மூலிகைகளை வச்சுதான் நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து முன்னேறி வந்திருக்கோம். இது வந்து உங்க அப்பா ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் கிஃப்ட் பண்ணாரு. இவர் இதை மட்டும் கொடுக்கல, நமக்கு வந்து கட்டடக்கலை சம்பந்தமான புத்தகம் ஒன்றும் கொடுத்திருக்காரு. பாலைவனத்துல எப்படிப்பட்ட கட்டடங்கள் கட்டினா நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அப்பா அந்த கட்டிடக்கலை பத்தின புக்கை வந்து எங்க வச்சிருக்காருன்னு தெரியல. பட் இந்த மூலிகைகள் பத்தின புக்கை மட்டும் தான் நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு, இதை நீ யூஸ் பண்ணிக்கமான்னு சொல்லுவாங்க. இது இல்லாம இன்னும் 3 புத்தகங்கள் இருக்குமா. மொத்த பாலைவனத்துல 5 புத்தகங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுமே தனித்தனி பாட்டா தான் இருக்கும். ஆனா இந்த 5 பாட்டை ஒண்ணு சேர்த்தாதான் அதுல இருந்து ஒரு அர்த்தம் கிடைக்கும். இப்ப இந்த மூலிகை புத்தகம் இருக்குன்னு வச்சுக்குவேன். இந்த மூலிகை புத்தகத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ட்வின் மரம்னு ஒரு மரம் இருக்குமா. அந்த மரத்துல இருக்க பழங்கள் பத்தி தான் இந்த மூலிகை புத்தகத்துல வந்து கொடுத்திருக்காங்க. அந்த மரம் வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு தெரியுமா, அது எங்கன வளரும், அதோட வளர சூழ்நிலை எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க. இதோட அடுத்த பகுதி அந்த மரத்தை எப்படி வளர வைக்க முடியும்ன்றத அடுத்த இதுலதான் கொடுத்திருக்காங்க. அடுத்த வால்யூமான செகண்ட் வால்யூம்ல கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த செகண்ட் வால்யூம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அதுக்கு அடுத்து ஒரு வால்யூம் இருக்கு. இது ஒரு வால்யூம்ல ஆரம்பிச்ச விஷயம் புரியணும் அப்படின்னா அதுக்கு 2வது வால்யூம் படிச்சாதான் புரிய வரும் அப்படின்ற மாதிரி இது தொடர் புத்தகமா தான் இருக்கு. இதுல நம்ம கிட்ட முதல் பாட்டான இந்த மூலிகைகளோட கூடிய பகுதி வந்து இருக்குமா. அது இல்லாம கட்டிடக்கலை பகுதி இருக்கு. இன்னும் 3 எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா யார் ஒருத்தவங்க இந்த 5 பகுதி வச்சிருக்காங்களோ அவங்க பாலைவனத்தை ஆட்சி பண்றது மட்டும் இல்லாம மக்களை செழிப்பா வாழ வைக்க முடியும். ஏன்னா பாலைவனத்துல என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் அந்த ஒவ்வொரு புத்தகத்திலையும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம எப்படி வந்து ப்ரிகாஷன் பண்ணா தடுக்க முடியும் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்கம்மா நான் நல்லா படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பைசா இளவரசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நினைச்சு பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. நினைச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அங்கேயே தூங்கிடுவாங்களாம். இது படுத்து தூங்கிடுவாங்க அம்மா பத்தி ஃபீல் பண்ணிட்டு. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு குவாச்சியை வந்து பைசா இளவரசியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வருவான். பாத்தீங்கன்னா நேற்று தான் அவன் நாசன் ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க கேள்விப்பட்டாங்களே, அதெல்லாம் சந்தோஷமா பார்க்க வருவான். பைசா இளவரசி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பெட்ஷீட் வச்சு மூடி விட்டு அங்க வந்து கிளம்பி போயிடுவான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு மெய்டு ஒரு பொண்ணு தான் வருவாங்க. வந்தவங்க வந்து இளவரசியை பார்ப்பாங்க, நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களா. அப்பதான் இளவரசி எந்திச்சு பார்ப்பாங்க. ஆமா இந்த பெட்ஷீட் எப்படி வந்துச்சு, நீ தான் கொண்டு வந்து போத்தி விடியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே அந்த மெய்டு சொல்லிடுவாங்க நான் இல்ல, ஒருவேளை ராஜா அங்க வந்திருந்தாரு, அவரே தான் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, ராஜா அப்படி பண்ணக்கூடிய ஆளா இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அடுத்துதான் காட்டுவாங்க. குவாச்சி என்ன பண்ணுவான் அப்படின்னா மரத்துல வந்து துணியை கட்டி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். யாரோட பேர்னா பைசா இளவரசியோட பேர் எழுதி துணியை கட்டி விட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அடுத்து இங்க அரசரை தான் காட்டுவாங்க. அரசர் வந்து என்னச்சுக்கிட்ட இது பேசிட்டு இருப்பாரு. நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கியா, போட்டோகிராபிக் மெமரி இருக்கவங்களாம் நீ பாத்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல ராஜா நான் பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். ஆமா பைசா இளவரசி இருக்காங்களே அவங்களுக்கு போட்டோகிராபிக் மெமரி இருக்கு, அப்படியே அச்சு பேசுறாம ஒரு லைன் விடாம சொல்றா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே மகாராஜான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அவ கண்டிப்பா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். மொத்தம் 5 வால்யூம் இருக்கு. 5 வால்யூம் என்னதான் ஒருத்தவங்க படிச்சாலே அப்படின்னா நீட்டா ஸ்டடி பண்றது அதை எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம். இவ தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றான். இவகிட்ட மட்டும் 5 வால்யூம் கொடுத்து படிக்க வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வருங்காலத்துல நான் சாம்ராட்டா மாறதுக்கு இவ நிறைய ஹெல்ப் பண்ணுவான். நம்ம வந்து பின்னாடி நம்ம பிளானுக்கு யூஸ் ஆவா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் மகாராஜா உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே வந்து நாசன் சொல்லிடுவான் அது எப்படி சீக்கிரமா அவளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கு அவளை வந்து ஈஸியா வந்து பேம்பர் பண்ண முடியும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்பானா. உடனே என்ன சொல்லுவான் அதுவும் கஷ்டம்தான் மகாராஜா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆமாம் ஒரு வழியை நம்ம முதல்ல அவளை வந்து நம்ம வழி கொண்டு வரணும், பார்க்கலாம் அவளுக்கு டைம் கொடுத்துருக்கேன், அவன் நமக்கு செட் ஆகலாம் இல்லையான்னு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அவ சொல்லுவான் இந்த வருஷம் வந்து விளக்கு திருவிழா வருது இல்ல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமா மகாராஜா விளக்கு திருவிழா வருது, அதுவும் இந்த தடவை விளக்கு திருவிழா வர அன்னைக்கு நிலா வந்து முழு வெளிச்சமா இருக்குமா அப்படின்ற
மாதிரி சொல்லுவான். அப்படியே அப்ப வந்து நான் இந்த தடவை விளக்கு திருவிழா வந்து செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும், அதனால நீ வந்து என்ன பண்றேன்னா அரசு உத்தரவு வந்து பிறப்பி, நான் வந்து மக்களோட மக்களாக தான் இந்த வருஷம் வந்து செலிப்ரேட் பண்ண போறேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்க மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்புறம் நல்லா ஞாபகம், அவங்க இளவரசிகள் எல்லாருமே வந்து வெளியே போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்க மகாராஜான்னு சொல்லுவாங்களா. மறக்காம 2 இளவரசியும் என்னோட சேர்ந்து அந்த இதை வந்து கலந்துக்கணும்ன்றத மாதிரியும் உத்தரவு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்க மகாராஜா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிருவாங்க. நான் அரண்மனைக்கு வெளியில இருந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி விளக்கு திருவிழா நடக்குதா, மகாராஜா வந்து பொதுமக்களோட சேர்ந்து கலந்துக்க போறாங்களாம். இந்த கோர்ட்ல இருக்க எல்லா மனைவிகளும் வந்து மகாராஜா கூட வந்து இருக்கணுமா, அது ஜியா இளவரசி பைசா இளவரசி வந்து முக்கியமா பங்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உத்தரவு பிறப்பிப்பாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.